தலைமுறை கடந்துமே விரிவர பார்த்தோம். உலகத்தின் முதன்மொழி உசுரென காத்தோம். எந்த மொழி? அதுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. ஸோ தமிழால் ஒன்றிணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். அண்ட் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். தமிழர்கள் ஏகப்பட்ட விழாக்களை செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் மிக மிக முக்கியமாக கொண்டாடப்படுறது தான் இந்த பொங்கல் திருநாள். தொன்று தொட்ட காலங்கள்லேருந்து தமிழர்களுக்கு பேர் போன ஒரு திருநாளாக தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் மெயினாக விவசாயத்தை அடிப்படையாக வச்சு தங்களோட இறைவனான சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் தமிழர்கள் இந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறாங்க. இந்த பொங்கல் திருநாளில் 4 விதமாக மக்கள் கொண்டாடுறாங்க. ஒன்று போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக 4 நாட்களாக மக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. போகினாவே ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க. பழைய விஷயங்களெல்லாம் நம்மளை விட்டு போய் புதிய விஷயங்கள், நிறைய புதிய உறவுகள், நல்வரவுகள்லாம் நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் கான்செப்டாக வச்சு இதை கொண்டாடுவாங்க மக்கள். கிராமத்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இது மட்டும் இல்லாமல் பொங்கல் காப்பு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செய்வாங்க. அதாவது வேப்பந்தலையையும் பூளைப்பூவையும் ஒன்றா சேர்த்து வச்சு வீட்டோட முற்றத்தில் கட்டி விடுவாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் மேக்ஸிமம் இதை செய்வாங்க. ஸோ உங்கள் ஊரில் யார் யார் வீட்டிலலாம் இதை செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா தைப்பொங்கல். அதாவது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தையோட முதல் நாள் கொண்டாடப்படுறதா தைப்பொங்கல். அதாவது பொங்கலில் 2வது நாளாகவும் தை முதல் நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுது. இந்த தை முதல் நாள் பார்த்திங்கன்னா மெயினாக விவசாயத்துக்காக தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த அன்றைக்கி தான் பயிர்கள் எல்லாம் அறுவடை செய்வாங்க. அறுவடை செஞ்ச பயிர்கள், நெல், நவதானியங்கள் இதெல்லாம் வச்சு கடவுளை வழிபட்டுட்டு புது மண் சட்டியில் பொங்கலை வச்சு பொங்க வைப்பாங்க. அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு மக்கள் எல்லாம் கூச்சலிட்டு கொலவிடுவாங்க. அந்த பொங்கலில் முதல் ஒரு பகுதி எடுத்து முதல்ல கடவுளுக்கு படையலிடுவாங்க. படையலிட்டுட்டு உற்றார் உறவினர்கள் அண்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களும் உண்டு மகிழ்வாங்க. இதுதான் பார்த்துட்டிங்கன்னா தை திருநாளாம் பொங்கல் திருநாள். 2வது நாள் பார்த்துட்டிங்கன்னா விவசாயத்தை ஊக்குவிக்கிற விதமாக தைப்பொங்கலை கொண்டாடி முடிச்சிருவாங்க. ஸோ 3வது நாள் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு நண்பன் மண்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு உழவுக்கு ஏற்ற உகுந்த வண்டி எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காளை மாடு நிலத்தையும் பசுமாடு வீட்டையும் செழிப்பாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாடுகளுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொம்பு சீவி விட்டு சாணம் பிடிச்சி அந்த பெயிண்டெல்லாம் அடித்து அவங்களுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி நிற்க வச்சு பொங்கலிட்டு மகிழ்வாங்க. ஸோ இதை மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாய விலங்குகளான மாடுகளுக்கு கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான நாள் தான் மாட்டுப்பொங்கல். அண்ட் இந்த நாளில் தான் பார்த்துட்டிங்கன்னா சொல்கிறக்கே ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு உலகெங்கும் நிறைய பகுதிகளில் நடக்கும். அண்ட் இதை பற்றி சொன்னாவே தமிழ் பாட்டோட ஒரு அழகான வரி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தமிழன்னா என்னாலும் சொன்னாலும் திமிரேறுன்னு. தமிழர்களோட வீர விளையாட்டு, தமிழர்களோட வீரத்தை குறிக்கிற விளையாட்டு இதோ பார்த்துட்டிங்கன்னா இந்த நாளில் தான் கொண்டாடுவாங்க. விவசாயத்துக்காகவும் அண்ட் விவசாயிகளுக்கு உதவி பண்ணுற அவங்களோட நண்பர்களுக்காகவும் பொங்கல் கொண்டாடியாச்சு. 4வது நாள் மிக மிக முக்கியமான நாள். இதை எவ்வளோ பேர் ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நான் முக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு சோறு போடுற விவசாயிக்காக நம்ம கொண்டாடக்கூடிய நாள் தான் உழவர் தினம் அல்லது காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட வியர்வையை சேர்ந்து நெல்லிட்டு அந்த நெல்லை பயிராக்கி பயிரை செழுமையாக்கி அந்த செழுமையான பயிரை அறுவடை செஞ்சு இன்றைக்கி நம்மளோட பிளேட்டில் அது ஒரு சாப்பாடாக இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான அடித்தளமான காரணமாக விவசாயிகள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மெயினாக கொண்டாடப்படுற நாள் தான் இந்த உழவர் தினம். அப்படிப்பட்ட விவசாயிக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இந்த நாள் அமையுது. ஸோ இந்த நாளில் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கி ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விழாக்கள் எல்லாம் நடக்கும். அண்ட் நிறைய விளையாட்டு போட்டிகளும் நடக்கும். மெயினாக பார்த்துட்டிங்கன்னா பானை உடைக்கிறது, வழுக்கு மரம் ஏறுறது, சைக்கிள் ஓட்டுறது, கயிறு இழுக்கிறது, இந்த மாதிரி போட்டிகள்லாம் நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சின்ன வயசில் அனுபவப்பட்டிருக்கீங்களா? மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளோட இந்த 4 நாட்களோட சிறப்புகள் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களில் யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கருத்துள்ள தகவல்கள் எல்லாம் வந்து இந்த சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த ஒரு விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த பதிவு. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் கான்செப்டோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் RH அஸ்மா.